வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஓகேங்க. ஆனா அதிர்ஷ்டத்தை அடிச்சு பாக்கெட்ல போட்டிருக்க மனுஷனை பத்தி தெரியுமா? அவரு பேரு சுடோமு யாமாகுச்சி. 2 அணுகுண்டு வெடிப்புல இருந்து எஸ்கேப் ஆன இவரை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 1916 மார்ச் 16ஆம் தேதி ஜப்பானோட நாகசாகி சிட்டில யாமாகுச்சி வந்து மரைன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட வாழ்க்கையை 1945 மாத்தி போட்டுச்சு. என்ன நடந்திருக்கும்? 1945 பிகினிங்ல இருந்து நம்ம ஆளு பிஸியா ஜப்பானோட ஏதோ ஒரு மூலையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப அந்த கம்பெனியோட ஓனர் கூப்பிட்டு, நீ உடனடியா ஹிரோஷிமா சிட்டி போகணும் அப்படின்னு சொல்லி வேலையை கொடுத்திருக்காரு. நம்மாலும் வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லி கிளம்பி அங்க போய் சேர்ந்திருக்காரு. அந்த நாள்லாம் சோஷியல் மீடியா இருந்திருந்தா பீஸ் எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஹிரோஷிமால இருக்கிற மிட்சுபிஷி இண்டஸ்ட்ரியில நம்மாலும் வேலையை தொடங்கினாரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வழக்கம் போல அவர் காலையில 8 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த விபரீதம் அரங்கேறிச்சு. நினைக்கவே பயமா இருக்குவா. சில நிமிஷத்திலேயே மிகப்பெரிய எர்த்குவேக் வந்த மாதிரி நிலம்லாம் ஆட ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னு இவர் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடம் வெடிச்சு சதறி இருக்கு. தீ புகையெல்லாம் தாண்டி யாமாகுச்சி ஓட ஆரம்பிக்கிறாரு. படத்துல பார்க்கும்போதே நமக்கு படபடன் இருக்கும். அவர் எப்படி சமாளிச்சிருப்பாரு? 8:15 மணிக்கு அமெரிக்காக்காரன் வீசின லிட்டில் பாய் அணுகுண்டு ஹிரோஷிமா நகரத்தையே நாசமாக்குச்சு. கிட்டத்தட்ட 1,60,000 பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான பேருக்கு உடல்ல பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தீக்காயத்தோட நம்ம ஆளு, அதாவது யாமாகுச்சி வந்து இடிபாடுகளுக்கு நடுவுல இருந்திருக்காரு. யாமாகுச்சி தீக்காயங்களோட தன்னோட சொந்த ஊரான நாகசாகிக்கு போறாரு. ஹிரோஷிமா அதிர்ச்சியிலிருந்து மீளாத இவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அரசாங்கம், போலீஸ், அப்புறம் பொதுமக்கள் எல்லாரும் சுத்தி இவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா மட்டும் அப்ப இருந்திருந்தது ஹீரோ வைப்பர். இப்படியே 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆறாரு யாமாகுச்சி. ஆனா அப்பதான் அடுத்த இடி வந்து இறங்குச்சு. எதை பார்த்து இவர் ஓடி வந்தாரோ அது அவரை தேடி வந்துச்சு. என்னடா இந்த மனுஷனுக்கு வந்த சோதனை. ஆகஸ்ட் 9ஆம் தேதி சரி உடம்பு சரியாயிருச்சு, கொஞ்சம் தேறி இருக்கு, நம்ம வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளில வராரு யாமாகுச்சி. வெளில வந்தவர் ஆடி போயிட்டாரு. பேட்மேன் அப்படின்ற பேர்ல அடுத்த அணுகுண்டு அங்க போட்டாங்க. போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா 70,000 பேர் மறைஞ்சிட்டாங்க. அப்ப நம்ம ஆளு இந்த குண்டு வெடிப்புல இருந்தும் தப்பிச்சிருக்காரு யாமாகுச்சி. உறவுகள் உடைமைகள்லாம் இழந்தாலும் உயிருக்காக ஓடி இருக்காரு. இந்த தடவை கதிர்வீச்சை பத்தி நல்லாவே தெரிஞ்சதுனால சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு ஓடினவர் உடம்புல பாத்தீங்கன்னா அடி தீக்காயெல்லாம் நிறைய இருந்திருக்கு. என்னடா இந்த மனுஷனுக்கு வந்த சோதனை. 3 கிலோமீட்டர் தூரம் ஓடி போய் யாமாகுச்சி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அவருக்கு காய்ச்சல், வாமிட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்காங்க. செம்ம கெத்து இல்ல? நம்ம யாமாகுச்சிக்கு மேரேஜ் ஆகி 2 பெண் குழந்தைகள் இருக்கு. 1957ல கவர்மெண்ட் வந்து 2 அணுகுண்டுல இருந்து தப்பிச்ச ஒரே ஆள் அப்படின்னு இவரை ரெகக்னைஸ் பண்ணி இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. நல்ல விஷயம் இல்ல? எப்படி குண்டுகள் விழுந்துச்சு, எப்படி அதுல இருந்து தப்பிச்சாரு அப்படிங்கறத பல இடங்கள்ல லெக்சர் எடுத்து ஜப்பான்லயே மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டாரு. என்னதான் பெரிய தாக்குதல்களை சந்திச்சாலும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து 2010ல தன்னோட 93வது வயசுல இறந்து போறாரு யாமாகுச்சி. இவரு நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.